صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, மாணவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால், அவனுடைய பேரருளால் இந்த அதிகாலையிலே நாமெல்லாம் அல்லாஹ்வுக்காக ஒரு இல்லத்தை எழுப்பி அந்த இல்லத்திலே முதலாக ஃபஜ்ர் தொழுகையை கூட்டாக நிறைவேற்றிவிட்டு நாமெல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு அரிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கியதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு பெரிதும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய பூமியிலே ஏராளமான இறை இல்லங்கள் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் உருவாகி இருக்கிறது. அல்லாஹ்வை மட்டுமே துதிக்க வேண்டும், அல்லாஹ்வை மட்டுமே புகழ வேண்டும், அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற உயரிய லட்சியத்தோடு எழுப்பப்படுவதுதான் இறை இல்லங்கள், பள்ளிவாசல்கள். அந்த பள்ளிவாசல்ல அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, யாரையும் அழைக்கக்கூடாது. அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் அங்கே இடம். அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் பிரார்த்திக்க வேண்டும், அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் துதிக்க வேண்டும். அல்லாஹ்வே அதை பற்றி சொல்லி காட்டுகின்ற பொழுது அன்னல் மசாஜித லில்லாஹி வலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்ட. நிச்சயமாக மசாஜிதுகள் என்று சொல்லப்படுகின்ற பள்ளிவாசல்கள் எல்லாமே அல்லாஹ்வுக்குத்தான் சொந்தமானது. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல். உள்ள தள்ளினீங்க நதி அப்ப பள்ளிவாசல் உலகத்தில் எழுப்பப்படுகின்ற பள்ளிவாசல் எல்லாம் சிறிய பள்ளிவாசலா இருந்தாலும் பெரிய பள்ளிவாசலா இருந்தாலும் எல்லா பள்ளிவாசலுமே யாருக்காக வேண்டி எழுப்புகிறோம்? அல்லாஹ்வுக்காக வேண்டி எழுப்புகிறோம். அல்லாஹ்வுடைய இல்லம், அல்லாஹ்வை வணங்குவதற்காக, அல்லாஹ்வை துதிப்பதற்காக, அல்லாஹ்வை போற்றுவதற்காக. அந்த இல்லங்களில இருந்துட்டே அல்லாஹி அஹதா, அதுல இருந்துட்டு அல்லாஹ்வை தவிர அவங்க கூட யாரையும் என்ன செய்யக்கூடாது? அழைக்கவே கூடாது, அழைத்து பிரார்த்திக்கவே கூடாது. அப்படி அழைத்து பிரார்த்தித்தால் அந்த பள்ளிவாசல் எழுப்பப்பட்டவருடைய லட்சியமே பாழாகிவிடும், இதாகிவிடும். எந்த நோக்கத்துக்கு அல்லாஹ் பள்ளிவாசல் எழுப்பணும்னு சொல்றாங்க, அந்த நோக்கம் அடிபட்டு போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு லட்சியத்திற்காகத்தான் இறை இல்லங்கள் எழுப்பப்படுகின்றன. அவனுடைய பூமியில அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எழுப்பப்படுகின்ற இந்த ஆலயங்கள் எங்கும் நிறைந்திருக்கின்றன. அல்லாஹ்வை வணங்குவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காப்பிக்கின்ற பொழுது அல்லாஹ்வை எங்க வேண்டுமானாலும் சுஜூத் செய்யலாம். அல்லாஹ்வுடைய பூமியில, அல்லாஹ்வுடைய பூமி, இந்த அல்லாஹ்வுடைய பூமி இருக்க அது எனக்கு பள்ளிவாசல்களாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சொல்றாங்க ஜுயிலத்லியல் அர்து மசாஜித், இந்த பூமி எனக்கு பள்ளிவாசல்களாக எனக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. நீங்க எந்த இடத்தில் வேண்டுமானாலும் நின்று அல்லாஹ்வை தொழலாம். அது நிபந்தனை என்ன? அந்த இடம், நாம் தொழுகின்ற இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். சுத்தமா இருந்தா எந்த பூமியில எந்த இடத்தில் வேண்டாம் சொல்லலாம். காரணம், பூமி முழுக்க அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ்வுக்கு சொந்தமான அந்த இடத்துல எங்க வேண்டுமானாலும் இந்த அல்லாஹ்வை நாம் தொழலாம், சுஜூத் செய்யலாம். அது சுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள்.
அப்படி இருக்கின்ற பொழுது இறை இல்லங்கள் எழுப்பப்படுவதனுடைய நோக்கம், அந்த நோக்கத்தை நாம் புரிய வேண்டும். அந்த இல்லங்கள் முதலாக அங்கே ஜமாத் என்கின்ற ஒரு கூட்டமைப்பு, ஒரு கூட்டு தொழுகை அங்கே நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் பள்ளிவாசல். தனித்தனியாக சொல்றாங்க, வீட்டுல தொழுதுலாம் எங்க வேணாலும் தொழுதுக்கலாம். பள்ளிவாசல் கூட்டாக ஜமாத்தாக ஐங்காலம் ஜமாத் தொழுகை தொழ வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது. தனியாக தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவதற்கு 27 மடங்கு நன்மை அதிகமாக அல்லாஹ் தஆலா கொடுப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இங்கே கூட்டாக ஜமாத்தை கூட்டாக தொழுகை நிறைவேற்றுவதன் நோக்கம் ஒரு ஜமாத் கூட்டமைப்பை நிலைநாட்டுவதற்காக, சகோதரத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக, இஸ்லாமிய சமூகம் ஒரே கூட்டமைப்பில் ஒரு கட்டுப்பாட்டோடு ஒரு தலைமையின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு சமூகம் என்பதை அன்றாட நினைத்து பார்ப்பதற்கும் வலியுறுத்துவதற்கும் சகோதரத்துவ பாசத்தை நிலைநாட்டுவதற்கும் சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்குமான ஒரு இடமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பள்ளிவாசலை ஆக்கி அந்த பள்ளிவாசலை கூட்டு தொழுகை நிறைவேற்றுவதன் மூலமாக இப்படிப்பட்ட உண்மைகளை, இப்படிப்பட்ட நிலைகளை, சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் நாம் உலகத்திற்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய இறை இல்லங்கள், அல்லாஹ்வை தொழுவதன் கூட இந்த சமுதாயத்தில் ஏற்படுகின்ற எல்லா விதமான பிரச்சனைகளையும் சந்திப்பதற்கும் தீர்வு காணுவதற்கும் ஒரு இடமாகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த பள்ளிவாசல்களை ஆக்கியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக மதீனாவிலே சென்ற பிறகு அவர் முதல்ல அவர்கள் செய்த வேலை பள்ளிவாசல் தான் எழுப்பினார். முதல் பள்ளிவாசல் குபா என்கக்கூடிய அந்த பள்ளிவாசலை அவர்கள் எழுப்பினார்கள். அதற்கு பின்னும் மதீனாவிலே மஸ்ஜித் நபவி என்கின்ற அந்த பள்ளிவாசலை எழுப்பினார். இந்த பள்ளிவாசல் அன்றைய காலத்திலே பள்ளிவாசல் தொழுகையுடைய இடமாக இருந்தது, கல்விக்கூடங்களாக இருந்தது, நீதிமன்றங்களாக இருந்தது, சமுதாய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய இடமாக இருந்தது. இப்படி எல்லா வகையான சமூகத்தில் உள்ள அத்தனை வகை விஷயங்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கேந்திரமாகத்தான் பள்ளிவாசல்கள் இருந்தது. அந்த பள்ளிவாசல் இஸ்லாமிய மார்க்க விஷயங்கள் மட்டுமே அங்கே பேசப்பட வேண்டும். அதுக்கு அப்பாற்பட்ட எந்த விஷயங்களும் பள்ளிவாசல்களை பயன்படுத்தக்கூடாது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு உலகத்தில பள்ளிவாசல்கள் ஏராளம் இருக்கின்றன. கோடிக்கணக்கான பள்ளிவாசல்கள் உலகம் முழுக்க இருக்கின்றன. உலகத்துல எந்த பகுதியில் போனாலும் முஸ்லிம்கள் வாழ்கின்ற பகுதிகளில் பள்ளிவாசல் இல்லாமல் இல்லை. அந்த பள்ளிவாசல்களை பார்க்கும்போது பிரமாண்டமான பள்ளிவாசல்கள், பிரமாண்டமான பள்ளிவாசல்னா இதை நம்ம இப்பொழுது இன்றைக்கு நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒரு பள்ளியை அர்ப்பணித்திருக்கிறோமே, இத மாதிரி நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல் வைக்கக்கூடிய அளவுக்கு பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டிருக்கிறது. பிரம்மாண்டமான பள்ளிவாசல்கள் இன்னைக்கு உலகம், அழகழகான பள்ளிவாசல்கள், அழகான பார்ப்பதற்கு கண்ணை கவரக்கூடிய விதத்திலே ஜொலிக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் பூமியில உலகெங்கும் இருந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு பள்ளிவாசல்களும் ஆயிரக்கணக்கான மக்கள் அன்றாடம் தொழக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பள்ளிவாசல்கள் எல்லாம் தலையாய பள்ளிவாசல் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியில முதலாக எழுப்பிய பள்ளிவாசல் காபத்துல்லா. இன்ன அவ்வல பைத்தின் உதிய லின்னாஸி அல்லதீ பிபக்கத முபாரக்கன் வ ஹுதல் லில் ஆலமீன். முதலாக இந்த பூமியில எழுப்பப்பட்ட முதல் ஆலயம் மக்காவில் இருக்கக்கூடிய காபத்துல்லா என்று அல்லாஹ் சொல்கிறார். இன்னைக்கு அந்த ஆலயம் தோற்றுவித்த காலத்திற்கு இன்று வரை அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு காட்சி பார்க்கிறோம். அந்த இறை இல்லத்தை அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி எழுப்பப்பட்ட அந்த இறை இல்லத்தில் நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டு தங்களுடைய பிரச்சாரத்தை அவர்கள் துவக்கக்கூடிய நேரத்தில் அந்த இறை இல்லத்துடைய நிலை வேற மாதிரி இருந்தது. எந்த ஒரு ஏகத்துவ கொள்கையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அன்னைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த காபத்துல்லாவை அதை புதுப்பித்தார்களோ, அந்த இல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படக்கூடிய காலத்திலே அன்றைக்கு நேர் மாற்றமாக சிலைகள் நிறைந்திருந்த பள்ளிவாசலாக ஆகிவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதருடைய போராட்டத்தின் காரணத்தினால், அவருடைய தாவாவின் காரணத்தினால் அங்கிருந்து அதை அப்புறப்படுத்தி அல்லாஹ்வுடைய இல்லம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானதாக ஆக்கி இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் அன்றாடம் அந்த இறை இல்லத்திலே அல்லாஹ்வை வழிபட்டு அந்த இறை இல்லத்தை தவாப் செய்கின்ற
ஒரு அரிய காட்சியை நாம் பார்க்கிறோம். இதே மாதிரி உலகத்தை எங்க போனாலும் பள்ளிவாசல்கள் சிறப்பான முறையிலே அது செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட அந்த பள்ளிவாசல்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது அல்லாஹ்வுக்காக பள்ளிவாசலை நீங்கள் அலங்கரியுங்கள். குது ஜீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின், ஒவ்வொரு பள்ளியிலும் உங்களுடைய அலங்காரத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அலங்காரம் என்று சொன்னால் என்ன? ஆடம்பரமாக வீண் விரயங்களை வாரி குவிப்பதல்ல அலங்காரம். அல்லாஹ் அலங்காரம் என்று சொன்னால் சீனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அந்த பள்ளிவாசல் சுத்தமாக இருக்க வேண்டும். அங்கு வரக்கூடியவர்கள் ஆடை, இடம், உடல் எல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும். அந்த பள்ளிவாசல்களை இபாதத்துக்கள் மூலமாக அலங்கரிக்க வேண்டும். அலங்கரிக்க வேண்டும் என்னன்னா தொழுகையின் மூலம் அலைவலிக்க வேண்டும். ஜமாத் தொழுகை நிராட்டுவது மீது பள்ளிவாசலை அலங்கரிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அது அழகாக ஒரு கட்டடம் அமைப்பு அழகாக இருக்க வேண்டும், அது சுத்தமாக இருக்க வேண்டும், நல்ல பெயிண்ட் அடிக்க வேண்டும், மார்பிள் போட, அதெல்லாம் தப்பு கிடையாது. இதெல்லாம் இதுவும் அலங்காரத்துக்கு உட்பட்டதுதான். ஜீரத்தில் அது அடங்கிவிடும். அந்தந்த பகுதிக்கு தகுந்தவாறு ஒரு ஏரியாவில எந்த அளவுக்கு நமக்கு பள்ளி தேவையோ அந்த அங்குள்ள மக்களுக்கு எந்த அளவுக்கு விசாலமான ஒரு பள்ளி தேவையோ அந்த அளவுக்கு தான் கட்டணும். அது தேவையில்லாமல் பெரிய பிரம்மாண்டமான பள்ளிவாசலை கட்டி துறைக்கு ஆள் இல்லாமல் இருந்தால் நாளைக்கு அல்லாட்ட என்ன செய்யணும்? பதில் சொல்லணும். அதே அல்லாவுடைய தூத திரளாளி செல்ல சொன்னார்கள், ஒரு காலம் வரும் ஏன்னா மசாஜிது ஆமிரா உம்மாஹுவா ஹராம் கமா கால சொல்லலாம், பிரமாண்டமான பள்ளிகளை கட்டியிருப்பார்கள். அதை தொழுவதற்கு ஆள் இருக்காது. அதை பராமரிக்கக்கூடியவர்கள் அதை பாலாக்குவார். தொழுகை இல்லாமல் பாலாக்குவார். தொழுகை இல்லாமல் பள்ளி வாசல்கள் பாலாக்கப்படும். அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு நிறைய பள்ளிவாசல்கள் பல உலகத்தில் பல இடங்களை பார்க்கிறோம். பிரமாண்டமான பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டிருக்கும். பஞ்சர்ல பார்த்தா ஆட்கள் இருக்க மாட்டார்கள். ஒரு செப்பு இருக்கும். ஒரு 10,000 பேர் சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசல்ல ஒரு 50 பேர் சொல்லுவாங்க. அவ்வளவுதான் இருக்கும். மற்ற எல்லாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சொல்வார்கள். இப்படி பள்ளிவாசல்கள் எந்த நோக்கத்துக்காக எழுப்ப வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லியிருக்கிறாரோ அந்த நோக்கம் நிறைவேற்றினால்தான் அது இறை இல்லங்களாக பள்ளிவாசல்களாக அந்த கருதப்படும். அந்த அடிப்படையில் அற்புக்குரிய சகோதரர்களை, இன்றைக்கு இந்த காயல் பட்டணத்துல இப்படி ஒரு பள்ளிவாசல் இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுப்புவதற்குண்டான ஒரு பாக்கியத்தை இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசல் ஒரு காலத்துல ஒரு 10, 20, 25 வருஷத்துக்கு முன்னால இங்கெல்லாம் என்ன காடாக இருந்தது. முள்காடு எல்லாம் காடுகளுக்கு பார்த்தாலே தெரியாது. இந்த இடத்தை அன்னைக்கு காலம் கண்டு விட்ட அன்பு சகோதரர் சிம்சன் உமர் அவர்கள் நல்ல மனிதர், நல்ல பண்பாளர், நல்ல எப்போ பார்த்தாலும் அமைதியாக இருப்பார், நல்ல புன்னகையோடு இருப்பார். அப்படிப்பட்ட அந்த சகோதரத்தை இடத்தெல்லாம் வாங்கி பிளாட் போட்டு எல்லாம் கொடுத்தார்கள். நம்ம ஜமீத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ்க்காக வேண்டி மனிதர் ஒரு இடத்தை ஒதுக்கினார். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு அன்னைக்கு அவங்க ஒதுக்கக்கூடிய நேரத்தில் இருந்த நிலை வேற. இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இது எல்லா வகையிலும் முன்னேறி இருக்கிறது. விலைவாசி விலையும் உயர்ந்திருக்கிறது. மக்கள் ஆபாதாகி இங்கே குடியிருக்கக்கூடிய நிலைக்கு வந்து விட்டார்கள். எந்த நோக்கத்திற்காக வேண்டி இந்த இடம் அன்னைக்கு அவர்கள் சிம்சன் உமர் அவர்களால் அது இதுக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த நோக்கம் இன்றைக்கு அல்லாஹ் அருளால நிறைவேறி இருக்கிறது. அதற்கு அருள் உந்த அல்லாஹ்வுக்கே எல்லா போலும். அவர்களுக்கும் இந்த நன்மை அனுப்பிச்சு அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் அதற்கு ஆதரவாக இருந்த பல சிம்சன் உமர் அவர்களோடு துணையாக பலரும் அவர் கூட செயல்பட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் எல்லோருக்கும் அருள் புரிய வேண்டும். இந்த காயல் பட்டத்திலே இப்படி ஒரு இல்லம் அல்லாஹ்வுக்காக எழுப்பப்பட வேண்டும் என்பது அது நீண்ட நாள் அது திட்டமாக இருந்தது. இருந்தாலும் இங்கே அல்லாஹ்வுடைய கிருபையினால் நம்ம எந்த ஒரு திட்டத்துக்காக வேண்டி பள்ளிவாசலை எழுப்புகிறோமோ பள்ளிவாசல்களை எல்லாம் இறை இல்லங்களை அல்லாஹ்வுக்காக மட்டுமே ஆக்க வேண்டும். அதிலே எந்த யாரையும் கூட்டாக கூடாது. இணைவைப்பு என்பதற்கு இடமே கொடுக்க கூடாது. இணைவைப்புக்கான காரியம் எதுவும் நடக்கக்கூடாது. அப்படிப்பட்ட இல்லம் நமக்கு தேவை என்பதுதான் நம்ம நோக்கம். நம்ம ஜம்மியா ஒரு இடத்துல இன்னைக்கு தமிழகத்துல 125, 130 பள்ளிவாசல்கள் மர்க்கஸ்கள் அங்கங்கே உருவாக்கி இருக்கிறோம்னா எதுக்க வேண்டி உருவாக்கி இருக்கோம்னா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று நமக்கு போதித்திருக்கிறார்களோ அப்படி வணங்கக்கூடிய இல்லங்கள் தேவை என்பதற்கு கருதித்தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு பள்ளிவாசல் ஏற்கனவே இருக்கின்ற பொழுது அந்த பள்ளிவாசல்ல முறையாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னபடி சல்லு கமா ரஅய்துமுனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறுதான் நீங்கள் தொழ வேண்டும்
என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தொழுகையை நிறைவேற்றுவதற்கான பள்ளி ஒரு இடத்துல இருக்கின்ற பொழுது அது பக்கத்தில் போய் இன்னொரு பள்ளி எடுத்து விடாது, தேவையில்லை. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னால் நோக்கி நிறைவேற்ற ஒரு பள்ளி இருக்கிறது, அங்க நம்ம தொழ வேண்டும். அந்த அடிப்படையில இந்த காயல்பட்டத்திலையும் அல்லாஹ்வுடைய கிருபையினால் நம்ம ஆரம்பத்துல நம்ம தாவாவை ஏகத்துவ பிரச்சாரத்தை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல இங்க நம்ம ஒரு இறையில்லம் எழுப்ப வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த இடம் இங்கே அன்றைக்கு அவர்கள் நமக்கு கொடுத்தார்கள். நாமும் கொஞ்சம் காசு வாங்கி எல்லாம் சேர்த்து இன்னைக்கு பெரிய இடமாக இருக்கிறது. அன்றைய கால சூழ்நிலையில அன்னைக்கு பள்ளி காயல்பட்டத்துல நம்ம எந்த நோக்கத்துக்காக நம்ம ஜம்மியாவை உருவாக்கி செயல்படுகிறோமோ அந்த ஏகத்துவ கொள்கையை நிலைநாட்டுவதற்கான ஒரு கேந்திரமாக அன்னைக்கு ஜாமில் அஸ்ஹர் அன்னைக்கு நமக்கு கை கொடுத்தது. இன்னைக்கு அந்த திட்டம் நம்ம நோக்கம் அதான் அங்கே நிறைவேற்றப்பட்டது. அதனால அவர்களோடு இணைந்து நாமும் பயணித்துக் கொண்டிருந்தோம். புதிதாக ஒரு பள்ளியை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு இது ஏற்படவில்லை. ஆனால் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த காயல்பட்ட நகரம் மிக விரிவடைந்து பல பகுதிகளிலும் மக்கள் எல்லாம் குடியேற ஆரம்பித்து மக்களுக்கு தேவை அதிகமா இருக்கிறது. ஒரு பகுதியில் இன்னொரு பகுதி வர முடியாது. அந்த காலத்துல காயல்பட்டத்துல ஜாமில் அஸ்ஹரை தவிர வேற எங்கேயும் ஜும்மா வைக்கக்கூடாது என்று ஒரு ஊர் கட்டுப்பாடு இருந்தது. ஜாமில் அஸ்ஹர்லதான் ஜும்மா, ஒரே ஜும்மா தான் இருக்கணும், வேற எங்கேயும் ஜும்மா அடிக்க கூடாது சொல்லி இப்படி அன்றைய கால சூழ்நிலை அப்படி. இன்னைக்கு அப்படி அல்ல. காயல்பட்ட பெரிய பெரிய புதிய புதிய ஏரியாக்கள் எல்லாம் நகர் எல்லாம் உருவாக்கி வருது. ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு பள்ளிவாசல் தேவை, அவசியம். தேவைக்கு தகுந்தவாறு பள்ளிவாசலை அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த பகுதியில் உள்ள மக்கள் அவர்களுக்கு அருகாமையிலே ஒரு பள்ளி செல்வதற்காக வேண்டி ஒரு பள்ளிவாசல் தேவை என்பதை கருத்தில் கொண்டு இங்க இந்த பள்ளிவாசலை நம்ம ஜம்மியத் அல் குர்ஆன் வல் ஹதீஸுடைய கிளையை சார்ந்த சகோதரர்கள், பொறுப்பாளர்கள் மற்றும் இந்த நம்மோடு இணைந்து செயல்படக்கூடிய நல்ல உள்ளம் கொண்ட சகோதரர்கள் அவர்களுடைய உதவியாலும் அவர்களுடைய உழைப்பாலும் இந்த பார்ப்பதற்கு அழகான ஒரு சிறிய அளவில் இருந்தாலும் நல்ல அழகான முறையிலே அல்லாஹ் இதை ஆக்கி வைத்திருக்கிறார். இதற்கு யாரெல்லாம் உதவி புரிந்தார்களோ அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமா மறுமையில அவர்களுக்கு நற்கூலி வழங்குவார். பள்ளிவாசல் சிறிதா இருக்கிறதோ பெரிதா இருக்கிறதோ எப்படி இருந்தாலும் அல்லாஹ்க்கென ஒரு பள்ளிவாசல்